4 வருஷம் லவ். நான் லெட் டவுன் பண்ணிட்டேன் அவங்கள. பேசிக்கா நான் தான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் நெறைய இடத்துல. அவங்க அத முடிக்கும்போது என்னால அத ஏத்துக்கவே முடியல. இப்போ வரைக்கும் ஏத்துக்க முடியல. யார் யார் எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கவலையும் கூடவே வந்துருச்சு. நான் வந்து வேற மாரி மாறிட்டேன். ரொம்ப டாக்ஸிக்கா மாறிட்டேன். கால் பண்ணிட்டு இருப்பேன். அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுவேன். ரொம்ப கெஞ்சுவேன். ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அவங்க லைக் எங்கெல்லாம் போறாங்களோ அங்க போயிட்டு அவங்கள போயிட்டு இல்ல போ அத சரி பண்ணலான்னு சொல்லுவேன். தெரியல அவங்களுக்கு அத சரி பண்ணணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் போயிடுச்சு அவங்களுக்கு. அவனுக்கு சந்தோஷமெல்லாம் அவனோட பழைய காதலியை பார்க்காத வரைக்கும் தான். என்னால அதை இன்னும் ஏத்துக்க முடியல. நீங்க டாக்ஸிக் ஆயிட்டே இருக்கீங்கன்னு உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? நான் ரொம்ப டாக்ஸிக் ஆயிட்டேன்னு எப்ப ரியலைஸ் பண்ணீங்க? என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியும். ஒரு 8 மாசமா நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் கால் பண்ணி இல்லை எனக்கு ப்ளீஸ் கால் பண்ண சொல்லுங்க இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் அது எல்லா மனுஷங்களும் அவங்களுக்குள்ள சில கதைகளை சுமந்துக்கிட்டு தான் சுத்துறாங்க இல்ல. கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் நானாவே இல்லை அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இருட்டுல கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி. எப்படி மீண்டு வந்தீங்க அப்போ? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. வரல, இன்னும் வரல. வர தெரியல. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். அதை நான் நம்புறேன். திரும்ப கை கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஆசை இருக்கு, வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு நமக்கு? இதுலேருந்து வெளில தான் வந்து ஆகணும். எனக்கு அது வர தெரியல. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு.